பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பது மோடி அரசு தான். பாஜக தான் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜயதாரணி அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்து ஒரு நாள் கூட ஆகல. உச்சநீதிமன்றத்துல நேற்றைக்கு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் அந்த சர்டிபிகேட்டை கிளிக்கும் விதமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நாரி சக்தி நாரி சக்தி அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக பேசக்கூடிய இந்த ஒன்றிய அரசு ஒரு பெண்ணை இப்படி அலைக்கழிக்கிறாங்க. நீங்க ஆர்டர் போடுறீங்களா இல்ல நானே ஆர்டர் போடவா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பதாக நம்ம ஊடகங்கள்ல செய்திகளை பார்க்க முடியுது. உண்மையிலே கோர்ட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா நேருக்கு சொல்லலாம். அதாவது நம்முடைய ராணுவத்தில், அதாவது முப்படையிலையும் சரி, அதே போல மற்ற பாதுகாப்பு அமைப்புகளும் சரி, இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா என்ன ஒரு நடைமுறை அப்படின்னா வந்து 2 டைப் ஆஃப் பணியிடங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெர்மனன்ட் கமிஷன்னா மற்ற பணிகளில் இருப்பதை போல நம்ம ஓய்வு பெறும் வரைக்கும் வந்து அங்கே பணியாற்றலாம். ஆனால் அதே இன்னொரு முறை என்ன அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா ஒருவர் வந்து ஒரு 14 ஆண்டு காலம் மட்டும் அந்த இராணுவத்தில் குறிப்பிட்ட அந்த படைப்பிரிவுல சேவையாற்றி விட்டு வந்து விடலாம். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா தொடக்கம் முதலாக பெண்களை வந்து அந்த நீண்ட நாள், அதாவது நிரந்தர பணியிடத்திற்கு பெண்களை அனுமதிப்பதே கிடையாது. அவங்கள வந்து ஷார்ட் சர்வீஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. 14 ஆண்டு காலம் பணி முடிந்த பிறகு அவர்கள் வந்து அனுப்பி வைத்து வருவார். இந்த நடைமுறை வந்து எப்போது மாற்றப்பட்டதுன்னா 2020 அப்போதும் வந்து ஒன்றிய அரசு அவர்களாக மாற்றவில்லை. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த பெண்கள் வந்து போராடினாங்க. இப்ப இதன் மூலமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்காவது நம்ம ராணுவ தலைமை தளபதியா இல்ல ராணுவ தளபதியாக பெண்கள் வந்திருக்கிறார்கள்னா வர முடியாது. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த நீண்ட கால பணிக்கு வந்தாதான் சீனியாரிட்டி அடிப்படையில அவங்களால அந்த உயர் பதவிகளுக்கு வர முடியும். அதாவது 2020 தான் முதல் முறையாக அப்படி பெண்கள் வந்து போய் வழக்கு தொடர்றாங்க. எங்களையும் வந்து அந்த நிரந்தர பணியிடத்திற்கு எங்களை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களையும் பணியில் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து அது உச்சநீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றம் தான் வந்து இறுதியாக ஆணை பிறப்பிக்கிறது. அதன் அடிப்படையில தான் இப்ப முப்படைகளில் வந்து பெண்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இப்போ இருந்தாலும் கூட இன்னும் வந்து அது கடலோர காவல் படையில பின்பற்றப்படவில்லை. அப்போ அந்த இந்தியன் கோஸ்டல் கார்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கடலோர காவல் படையில் இதே போல ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு உயர் அதிகாரி தான் வந்து பிரியங்கா தியாகி. அவங்க தான் வந்து இந்த வழக்கை வந்து ஆக்சுவலா தொடர்ந்துடுறாங்க. இவங்க என்னன்னா முதலில் இந்த வழக்கு வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடரப்படுகிறது. அப்போதும் கூட அவர்கள் வந்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த 14 ஆண்டு காலம் முடிகிற தருவாயில இருக்காங்க. நிரந்தர பணியிடத்திற்காக அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். அந்த விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படல. அப்போ வந்து அவங்க டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள். அந்த டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கல. இந்த டைம்ல டிசம்பர் 31, 2023 அவர்களுடைய அந்த 14 ஆண்டு கால பணிங்கிறதும் முடிஞ்சிருது. அப்போ இந்த நிலையில தான் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அப்ப அந்த வழக்கோட விசாரணை தான் கடந்த வாரமும் நடைபெற்றது, நேற்றும் நடைபெற்றது. அதில் தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறார். இந்த வழக்கு வந்து தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்களுடைய அமர்வில் வந்து நீதியரசர்கள் மனோஜ் மிஸ்ரா, பர்திவாலா அடங்கிய அந்த அமர்வுல வந்து விசாரணைக்கு வருது. அப்போ வந்து ஒன்றிய அரசனுடைய சார்பாக ஆஜரான அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி என்ன சொல்றாருன்னா, நாங்க இதை வந்து இதுக்காக ஒரு வாரியம் அமைச்சிருக்கோம், ஒரு குழு அமைத்திருக்கிறோம், நாங்க வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணிட்டு சொல்றோம் என்று சொல்லுகிறார். அப்போ வந்து இது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையே வந்து விசாரணைக்கு வரும் பொழுது அப்போ வந்து அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜரானார், விக்ரம்ஜித் பானர்ஜிங்கிறவர். அப்போதும் இதே தான் சொல்லப்பட்டது. அப்போ நீங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க அமைக்கிற அந்த குழுவில் பெண்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கும் அவங்ககிட்ட வந்து பதில் இல்லை. அப்போ எப்படி உங்களுக்கு அவங்களுடைய நியாயம் எப்படி புரியும்? நீங்க அமைக்கிற குழுவுல வந்து பெண்கள் இருந்தால் தானே அவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு, நீங்க போகிற இடம் நீங்க வந்து எங்கே பார்த்தாலும் நாரி சக்தி நாரி சக்தின்னு பேசுறீங்க, அதாவது பெண் சக்தி அப்படின்லாம் பேசுற நீங்க வந்து இப்போ பெண்களை ஏன் வந்து இந்த ஒரு குறைந்தபட்சம் வந்து இப்போ முப்படைகள்ல ஏற்றுக்கொண்டோம், முப்படைகளிலும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டீர்கள். இப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு முப்படையில இருக்கும் பொழுது முப்படைகளையே நிர்வகிக்கிற திறன் பெண்களுக்கு இருக்கும் பொழுது எப்படி அவங்க வந்து கடலோர காவல் படையை மட்டும் அவங்க நிர்வகிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க என்பதை போன்ற கேள்வி எல்லாம் கேட்டுவிட்டு ஏன் இப்படி ஆணாதிக்க மனோபாவத்தோடு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்படி பெண்களை விட்டு விட்டு நீங்கள் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தி இதுல வந்து அவர் உடனடியாக நீங்கள் ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும். யூ ஹேவ் டு ஃப்ரேம் அ பாலிசி விச் நீட்ஸ்
உமன் விச் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் உமன்ஸ் ஃபேர்லி என்று குறிப்பிடுகிறார். அதாவது பெண்களை மரியாதையோடு நடத்துகிற வகையில் நீங்கள் ஒரு கொள்கையை இதற்காக வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறுதியாக அந்த பதத்தை சொல்றார். அதாவது இஃப் யூ டோன்ட் வி வில் அப்படிங்கிறார். நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு இறுதி எச்சரிக்கையும் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா, அவர் சொன்னதை போல கடந்த ஆட்சியில வந்து நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆக்கப்பட்டார், இப்போதைய நிதித்துறை அமைச்சர். அப்போ வந்து மிக பிரம்மாண்டமா பயங்கரமா பேசினாங்க. அதாவது இந்திய ஒன்றியத்துல முதல் முறையா இத்தனை ஆண்டு காலத்துல நாங்க தான் வந்து ஒரு பாதுகாப்பு அமைச்சரா பெண் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் விஷயம் கிடையாது. ஏன் நீங்க பெண்களுக்கு ஏன் அவங்க 14 ஆண்டு காலம் பணியில இருப்பாங்க, ஆனா நீங்க போயிடணும், உங்களுக்கு இந்த நிரந்தர பணி கிடையாது என்று அவர்கள் நடத்தப்படுகிற விதம் என்பது வந்து மிக தவறான இது. அப்போ 2020 உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அவங்க வந்து ராணுவம், தரைப்படை, கப்பல் படை, விமானப்படையில அந்த முப்படைகளில் இடமளித்திருக்கிறார்கள். இப்போ அதை செய்தாலும் கூட கடலோர காவல் படையில அவங்க மறுக்கிறாங்க. இப்போ அதற்குத்தான் இப்படி ஒரு உத்தரவு நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கண்டிப்பாக வந்து இப்ப இவர்கள் வந்து நாங்க வந்து ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா பெண் ஆக்கிட்டோம்னு சொல்றதோ, இல்ல நாரி சக்தி என்றெல்லாம் சொல்லுவது வந்து பெண்களை கவர்வதற்காக வெறும் வாக்குகளுக்காகத்தானே தவிர உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து இந்த ஒன்றிய அரசுக்கோ இல்ல பாஜகவுக்கோ பெண்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த வழக்கு காட்டுது.